ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி பெரியவா போற்றி போற்றி. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் மிக மிக முக்கிய நாளாக எல்லாரும் பாவிக்கிறது அவங்களோட பிறந்தநாள். பிறந்தநாள் அப்படிங்கிறது பிள்ளை பருவத்தில் இருப்பது போல் தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் மற்றும் கொண்டாட்டமான நாள். பொதுவாக மனிதராக பிறந்த எல்லாரும் பிறந்தநாள் அப்படின்னா பரிசு பொருட்கள் எதிர்பார்ப்பது, அதுக்காக காத்திருப்பது சகஜம். ஆனால் இப்போ சொல்ல போகிறத கேட்டிங்கன்னா தெரியும், பெரியவாளை ஏன் மகா பெரியவாள்னு எல்லாரும் இன்றைக்கும் கொண்டாடி வரோம்னு. ஒரு சமயம் மகா பெரியவா காஞ்சிபுரம் அருகில் இருக்கிற தேனம்பாக்கத்தில் முகாமிட்டு இருந்தார். அந்த சமயம் பெரியவருக்கு நெருக்கமான தொண்டர்களும் கூட இருந்தனர். அன்றைய தினம் பெரியவரின் பிறந்தநாள். சாதாரண நாட்கள்லேயே பெரியவாளை தரிசனம் பண்ண கூட்டம் வரும். அன்றைக்கி சற்று ஏராளமான கூட்டம்னு சொல்லலாம். மகா பெரியவர் காலை அனுஷ்டானம் எல்லாம் முடித்து பக்தர்கள் தரிசனத்துக்காக வெளியே வந்தார். கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் பல்வேறு ஊர்களிலேருந்து வந்தவங்க. பெரியவாளை அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தரிசனம் பண்ண வர்றதுனால அவரவர் ஊர்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருந்து அர்ச்சனை செய்யப்பட்ட பிரசாதம், மாலை வகைரா மற்றும் திருப்பதி லட்டு போன்ற எல்லா பிரசாதத்தையும் வச்சுண்டு ரொம்ப ஆவலாக பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்கும் அவரோட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் காத்திருந்தனர். வந்தவர்கள் எல்லாரோட நோக்கமும் பெரியவா நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும், அவரது ஆசையை நீண்ட நாள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வந்த பிரசாதங்களை பெரியவா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டு நின்றனர். இந்த இடத்தில்தான் பெரியவா வந்திருந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் எல்லோரது மனமும் நெகிழும்படியான ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது, நீங்கள் எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு உங்கள் ஊர் கோயில்களில் இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கீங்க, சரி. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது என்னன்னு தெரியுமான்னு சொன்ன உடனே வந்திருந்த கூட்டம் மேலும் அவளோட அது என்னன்னு தெரிஞ்சுக்க இருக்கும்போது பெரியவர் சொன்னார், எனக்கு காஞ்சி மடத்துக்கு வரும் பக்தர்கள் எல்லாரும் என்றைக்கும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசை. நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிற பிரசாதம் எல்லாம் தெய்வ அனுகிரகம் கொடுக்கும் தானே. பக்தர்கள் தினம் தினம் பல கவலையோடு என்னை தரிசனம் பண்ண வருகிறார்கள். இந்த சுவாமி பிரசாதங்களை பக்தர்களுக்கு கொடுத்தா அவர்கள் எல்லாரும் சௌக்கியம் அடையட்டுமேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வந்திருந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். பெரியவர் சொல்லிட்டா அதுக்கு மறுப்பே கிடையாது. அதனால் பெரியவர் விருப்பப்படி வந்திருந்த பிரசாதங்கள் எல்லாம் பக்தர்களுக்கே விநியோகம் செய்யப்பட்டது. பிரசாதம் வாங்கி கொண்ட பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சும்மாவா, பெரியவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்குன்னு வந்த பிரசாதங்களை வாங்கிக்க எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், மேலும் அதுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். பிரசாதம் கிடைச்ச உடனேயே வந்தவர்கள் எல்லாரும் தங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கி விட்டதை போல் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். நான் இருக்கேன் அப்படின்னு பெரியவா சொல்வார். இந்த நிகழ்வு அதை தத்ரூபமாக நமக்கு காட்டுகிறது. இப்படி ஒரு அதிசயமான அருளாசியை பக்தர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி செஞ்ச மகா பெரியவரை நாமும் தினமும் மனசில் நினச்சி வணங்கி வந்தால் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நமக்கு எந்த குறையும் வராது. குறையொன்றும் இல்லை நம் மகா பெரியவா இருக்கையில் என சொல்லி பெரியவா அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.